ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் தமிழகத்தில் 5 வகையான திருமண உதவி திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. அந்த திட்டங்களை பற்றியும் அந்த திட்டங்கள் சார்ந்து புதியதாக ஒரு 2 அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்புகளையும் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தமிழ்நாடு அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. பல்வேறு திட்டங்களையும் புதிய திட்டங்களை அமல்படுத்திட்டு வராங்க. பெண்களுக்கு உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, பெண் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இது போல பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக மாணவிகளுக்காக தமிழ்நாடு அரசு அமல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பெண்களின் திருமண உதவித்தொகை, பெண்களுக்காக திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டம் 5 வகையான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. பொதுவாகவே பெண்களின் திருமண அந்த உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் வழங்கும் அந்த திட்டம் தமிழ்நாடு அரசு நிறுத்திவிட்டது. அது போன்ற ஒரு பேச்சு வழக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த திட்டம் தவிர்த்த ஒரு 5 திட்டங்கள் தமிழ்நாடு அரசு தற்போதும் செயல்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. அது என்னென்ன திட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி புதிய தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்திருக்கின்ற, இந்த வாரம் அறிவித்திருக்கின்ற புதிய 2 அறிவிப்பையை பார்த்துருவோம். தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக திருமண உதவி தொகை திட்டம் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆரம்ப காலத்தில் 10,000 ரூபா உதவித்தொகை வழங்கிட்டு இருந்தாங்க. கடந்த வருடம் ஏப்ரல் 1ஆம் தேதி 20,000 அந்த திருமண உதவித்தொகை உயர்த்தப்பட்டது. தற்போது விரைவிலே 25,000 இந்த திருமண உதவித்தொகை உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது தொழிலாளர் நல வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் மகளுக்கு திருமணம் நடைபெற சூழல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி 25,000 உதவித்தொகை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் தொழிலாளர்களாக இருக்கணும். தொழிலாளர்களாக இருந்தீங்கன்னா தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த அடையாள அட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த 25,000 ரூபாய் திருமண உதவித்தொகை வாங்கிக்கலாம். இதுக்கான செய்தியை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் சொல்லியிருக்காங்க. அதனால் தொழிலாளர்களாக இருந்தால் தொழிலாளர் நல வாரியத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறலாம். அடுத்த ஒரு அறிவிப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண உதவிக்காக அந்த தங்க நாணயங்கள் வழங்கும் முறை தமிழ்நாட்டில் அமலில் இருக்கு. இந்த திட்டங்கள் மூலமா பயனாளிகளுக்கு 1 பவுன், அதாவது 8 கிராம் தங்க நாணயங்கள் மற்றும் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வராங்க. தற்போது தங்கம் நாணயம் வழங்குவதற்காக டெண்டர் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 5 திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக 48.83 கோடி செலவுல 8,000 எண்ணிக்கையிலான 8 கிராம் எடையுள்ள 22 கேரட் தங்க நாணயங்களை கொள்முதல் செய்வதற்கான அறிவிப்பை தான் தமிழ்நாடு அரசு தற்போது சமூக நலத்துறை ஆணையரகம் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த 4-5 திட்டங்களின் மூலமாக தங்க நாணயம் வழங்கும் திட்டத்துக்காக தங்கத்தை தற்போது கொள்முதல் செய்ய போறாங்க. இந்த 2 அறிவிப்பு தான் தற்போது சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் திருமண உதவி திட்டங்கள் 5 வகையான உதவி திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. அது என்னென்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அது நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். தமிழ்நாட்டில் திருமண உதவி திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. அது திட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் திட்டம் என்ன அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம். 2022-2020 ஆண்டு முதல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 1,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கும் பட்டப்படிப்பு முடிவரை இது பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருமண உதவி திட்டத்தை கல்வி உதவி திட்டமா மாத்திருக்காங்க. அதனால இது நடைமுறையில திருமண உதவி திட்டம் கல்வி உதவி திட்டமா மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து என்னென்ன திட்டங்கள் திருமண உதவி திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயத்துடன்
ஆன்லைன் மூலமாக 15,000, தேசிய சேமிப்பு சான்றிதழாக 10,000 வந்து வழங்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற வருமான உச்சவரம்பு மற்றும் கல்வி தகுதி எதுவுமே வந்து நிர்ணயிக்கப்படலை. பட்டம் மற்றும் பட்டயம் படித்தவர்களுக்கு 50,000, அதுல வந்து 30,000 மின்னணு மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழுடனும் 8 கிராம் 22 கிராட் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு திட்டம். இது வந்து விதவைகள் மறுமணம் செய்வதற்காக கொடுக்குறாங்க. அடுத்து ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளுக்கு 25,000 வழங்குறாங்க. 8 கிராம் தங்க நாணயமும் வந்து பயனாளிகளுக்கு வந்து வழங்கப்படுது. குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும் வந்து வழங்குறாங்க. அதுக்கு அடுத்த திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழே பயன்பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து நிர்ணயிக்கப்படலை. பயனாளிகளுக்கு 25,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயமும், பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா 50,000, 8 கிராம் தங்க நாணயமும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வழங்குறாங்க. அதுக்கு அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். இந்த திட்டத்தின் கீழே மணமகள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே 25,000 நிதியும், அதில் வந்து 15,000 வந்து மின்னணு மூலமாகவும் 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் வந்து வழங்குறாங்க. அதோடு 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயமும் வந்து வழங்கப்படுது. பட்டம் மற்றும் பட்டய படிப்பு பெற்றவர்களுக்கு 50,000 வழங்குறாங்க. அதில் 30,000 மின்னணு மூலமாகவும் 20,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் மற்றும் 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயத்துடன் வந்து வழங்கப்படுது. வருமான உச்சவரம்பு மற்றும் எதுவுமே வந்து இதில் வந்து நிர்ணயிக்கப்படலை. கலப்பு திருமணத்தின் வகையில் வந்து கலப்பு திருமணம் தம்பதிகளின் துணைவர்களில் வந்து ஒருவர் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராக வந்து இருக்க வேண்டும். அதே சமயம் மற்ற ஒருவர் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இது வந்து வகை 1. அதே போல வகை 2ல வாழ்க்கை துணைவரையில் ஒருவர் வந்து முன்னேறிய அல்லது பொது பிரிவை சேர்ந்தவர்களாகவும் மற்ற ஒருவர் மிகவும் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக அதில் வந்து உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நடந்துச்சுன்னா அந்த வகையில் வந்து அவங்க திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறலாம். அதே போல் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் இருக்கிறவங்க, அதே போல் அவங்க குடும்பத்தில் வந்து திருமணம் ஆச்சு யாருக்காவது ஆகுதுன்னா அவங்களும் அந்த திருமண உதவித்தொகை பெற்றுக்கலாம் அந்த நலவாரியத்தின் மூலமாக. அது இல்லாமல் பல்வேறு நலவாரியங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. அந்த நலவாரியத்தில் உறுப்பினர் இருக்கவங்களும் அந்த நலவாரியம் மூலமாக திருமண உதவித்தொகையை பெற்றுக்கலாம். அதனால் தமிழ்நாட்டில் திருமண உதவித்தொகையை வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தை மட்டும்தான் வந்து நிப்பாட்டி அது கல்வி உதவித்தொகையாக வழங்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 5 வகையான திருமண உதவி திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் பல்வேறு நலவாரியங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு அரசு திருமண உதவி திட்டத்தை வந்து செயல்பாட்டில் தான் கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. அதனால வந்து மக்களே, நீங்கள் வந்து திருமண உதவித்தொகை திட்டத்தில் நம்ம மேற்சொன்ன பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு பயன்பெற்றுக்குங்க. நன்றி.